Hi friends, IPL 2025 match number 46. So DC vs RCB மேட்ச்க்கான ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அப்பதான் அடுத்தவங்களுக்கும் வந்து நம்ம வீடியோவை சஜஸ்ட் பண்ணும் யூடியூப். ஸோ யூடியூபோட அல்காரிதம் அப்படி தான். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 ஏப்ரல் சண்டே ரெண்டாவது ரெண்டு மேட்ச் இன்னைக்கு. ஸோ 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் எப்பயும் போல். ஸோ அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டெல்லியில் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றியும் பேசிடலாம். ரவுண்ட் ஸ்டாட்ஸில் உங்களுக்கு 92 மேட்ச்சில் ஆவரேஜ் 170+ ஸ்கோர் போயிருக்கு. அதுமாதிரி சேசிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அன்னைக்கான பிச் ரிப்போர்ட்டை பொறுத்து தான் கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ டீம்ஸை பொறுத்து தான் இருக்குது எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு. பிளாக் சாயில் பிச் தான் உங்களுக்கு குட் பேட்டிங் ட்ராக்கு. அதேமாதிரி சின்ன கிரவுண்டு, ஒரு சூப்பராக பேட்டிங் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஏர்லேயே கொஞ்சம் தான் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்கும். ஓப்பனர்ஸுக்கு பெரிய லெவலில் த்ரெட்டுன்றது இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி அன்னைக்கான பிச் ரிப்போர்ட் கொஞ்சம் மாறுனா அந்த மாதிரி ஆப்போசிட்டாக மாறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இப்போது இந்த நடந்து முடிஞ்ச 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்விங் அண்ட் சீம்ன்றதுக்கு ஓப்பனர்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்ச் நடந்திருக்கு. 2 மேட்ச்லேயும் 180+ ஸ்கோர்ன்றது போயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் DC vs MI, செகண்ட் மேட்ச் DC vs RR. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 200+ ஸ்கோர் போயிருக்கு. அதுக்கப்புறம் 180+ ஸ்கோர்ன்றது போயிருக்கு. ஸோ DC வந்து இங்கே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் ப்ளே பண்ணுறப்ப தான் MI கூட தான் லூஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு லூசிங் மேட்ச்சு. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தோன்னா இந்த சீசனை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த சீசனில் 2 மேட்ச் நடந்திருக்கு. அது ரெண்டுலேயுமே 180+ ஸ்கோர் போயிருக்கு. ஸோ நம்ம வச்சுக்கலாம். லோ ஸ்கோரிங் கேம் இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் வரது. பேட்டிங் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92 மேட்ச்சில் பேசஸ் 395 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 221 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஏர்லியராகவும் டெத்லையும் பேசஸ் அதே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மிடில் குல்தீப் யாதவ் அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில்லையும் 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பிராவல் பிளேயிங் லோன் டெல்லியில் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் மோயின் சர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு சமீரா உள்ளே ப்ளே பண்ண வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். சமீரா ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்கும். அப்படி ஜாக் பிரசன்பர்க்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா மோயின் சர்மாவே உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜாக் பிரசன்பர்க்கு சான்ஸ் கொடுக்காங்களான்னு தெரியல. இந்த கிரவுண்டில் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இந்த வச்சிருக்காரு. அசுதோஷ் சர்மா பிளேயிங் லவுண்டில் இருந்தார். ஸோ போன மேட்ச் டெல்லி வந்து இம்பாக்டே எடுக்கல, ஈஸியாக வின் பண்ணாங்க லக்னோ கூட. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் டோலாக இருக்கும். 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். RCB பொறுத்த வரைக்கும் வின்னிங் சைடு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான டீம் வச்சிருக்கனால அவங்க மேட்சுக்கு மேட்ச் மாற்றுறதே கிடையாது. லிவிங்ஸ்டோன் மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணனால நான் சொன்ன மாதிரி ரொமாரியா ஷெர்பாடா 2 மேட்சாக ப்ளே பண்ண வச்சுட்டு இருக்காங்க. தேவைப்படுறப்ப ரொமாரியா சப்போர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பில் சால்ட்டு, விராட் கோலி, ரஜத் படிதார், குர்னல் பாண்டியா, அதே மாதிரி ரொமாரியா சப்போர்ட், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, படிக்கல், ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், ஸ்ரேயாஸ் சர்மா. இதுதான் அவங்களோட ப்ராபபிள் டோல். இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. 1 player ஃபேண்டஸியை ஃபவுண்ட் பண்ணதே இவங்க தான். ஸோ ஒரிஜினல் 1 player ஃபேண்டஸி இங்கேருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஆப்ஸும் காப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு மெத்தடை. ஸோ ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் உங்களுக்கு 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. பேட்ஸ்மேன்ஸ், பவுலர்ஸ் 2 பேருமே. உங்களுக்கு ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் அன்னைக்கு யார் பர்ஃபார்ம் பண்ணுவான்றதை பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அக்ஷர் பட்டேலை போட்டிருக்காங்க. 2 டபுள் ஆப்ஷன், அதனால் வந்து அவரை போட்டிருக்காங்க. நீங்கள் விராட் கோலியை தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இல்லை KL ராகுலை பிக் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஆப்போனண்ட்டை பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. இல்லை விராட் கோலியை வேகமாக ஜாயின் பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் இப்போயே விராட் கோலியை ஜாயின் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 பிளேயர் பிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 சாய்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பேட்ஸ்மேனில் ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம், பவுலிங்கில் ஒருத்தர், அதாவது KL ராகுல், குல்தீப் யாதவ் காம்பினேஷனில், இல்லாட்டி விராட் கோலி, உங்களுக்கு ஹேசில்வுட், இந்த மாதிரி பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு. கரெக்டாக பிக் பண்ணால் போதும் சூப்பராக ப்ராஃபிட்ன்றதை பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மேட்சுக்கான ஹை ஸ்டாட்ஸ் டு லோஸ்டஸ்ட் ஆர்டர் பிளேயர்ஸ் பார்த்துடலாம். ஸோ யார் நல்ல ஸ்டாட்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணக்கூடிய விராட் கோலி. ஸோ டெல்லி பிளேயர் தான் விராட் கோலி, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ KL ராகுல் அவங்க ஊருக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனை போட்டார். இவர் கேட்ச் விட்டனால, படிதார் கேட்ச் விட்டனால அவருக்கு ஒரு மெமரபிள் இதாக மேட்சாக மாறிச்சு. ஸோ விராட் கோலி கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்ரேயாஸ் ஐயர் ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச் பரபரப்பாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விராட் கோலி சூப்பராக ஸ்கோர் பண்ணுவார். கண்டிப்பாக 50+ ஆவரேஜ் இருக்குது. யாரு கூடனா இவங்க கூட DC கூடயும் சரி, வென்யூலையும் சரி 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபுல் சால்ட்டுக்கு செம்ம ஸ்டாட்ஸ் இருக்குது. 40+ வச்சிருக்காரு. ரெண்டுலையுமே ஹெட் டு ஹெட்லையும் சரி, வென்யூலையும் சரி. KL ராகுலுக்கு வென்யூவில் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது. 18 தான் வச்சிருக்காரு இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஹெட் டு ஹெட்டில் 50+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ரஜத் படிதார் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. யார் இந்த வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ 3 மேட்ச்சில் உங்களுக்கு 36 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. சரி, வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது ரஜத் படிதார். ஹெட் டு ஹெட்டில் DCக்கு எகென்ஸ்டாக 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 103 ரன் அடிச்சிருக்காரு 3 மேட்ச்சில். நோட் பண்ணிக்க. டிம் டேவிட் ஹெட் டு ஹெட் வென்யூவில் 2லையுமே 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு டிம் டேவிட். அது போக உங்களுக்கு டக்குன்றதே பேச்சுக்கே கிடையாது.
பேட்டிங் வந்தால் நான் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவேன், நல்லா ஸ்கோர் பண்ணின்ற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டீம் டேவிட். அவரே நோட் பண்ணிங்க. அபிஷேக் போரேல் இந்த சீசன் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ்க்கு பெரிய ஸ்ட்ரகிள்ன்றது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ஸ் தான் அதிக பேர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க, பவுலர்ஸ் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெட் டு ஹெட்டில் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ 3 மேட்ச்சில் வெறும் 14 ரன் தான் அடிச்சிருக்காரு அபிஷேக் போரேல். ஸோ மேபி ஒரு புவனேஸ்வர் குமாரோ இல்லை ஹேசில் கூட அவுட் ஆகுதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் வென்யூன்னு வந்துட்டா இவர் சூப்பர் ஸ்டாட்ஸ்னு வச்சிருக்காரு. இவருமே 35+ ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு இந்த அருள் ஜெட்லி ஸ்டேடியமில் அபிஷேக் போரேல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கருண் நாயர் 2லுமே 30+ ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி. குல்தீப் யாதவ் 2லுமே 2-3 விக்கெட் சேர்த்து பிக் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தா 9 விக்கெட் எடுத்திருக்காரு. 2லுமே ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி குல்தீப் யாதவ் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸ்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே 30+ ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு இந்த வென்யூவில். ஸோ வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து ஸ்டப்ஸுக்கு நல்லா இருக்குது. ஹெட் டு ஹெட்லையுமே 25 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு ஸ்டப்ஸு. ஸோ ஸ்டப்ஸு வந்தாருன்னா அவருமே ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர். பேட்டிங் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீமில் ஓரளவுக்காவது பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் ஸ்டப்ஸு. ஸோ விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா ஸ்டப்ஸு நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. முகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. கடந்த 2-3 மேட்சாக ஹேசில்வுட் 4 விக்கெட்டு, முகேஷ்குமார் 4 விக்கெட்டு, அதுக்கு முன்னாடி அந்த 2 மேட்ச்சு ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் 4 விக்கெட் எடுத்தார் ஹர்ஷல் பட்டேல். ஸோ பவுலர்ஸையும் கொஞ்சம் நிறையா ஜிஎல் போடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். புவனேஸ்வர் குமார் வென்யூவில் 9 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 23 மேட்ச்சில் 20 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ முகேஷ்குமார் 2லுமே ஹெட் டு ஹெட்டும் சரி அதுலேயும் சரி ஒரு 1-2 விக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காரு. 10 மேட்ச்சில் 12 விக்கெட்டு அந்த மாதிரி பிக் பண்ணியிருக்காரு முகேஷ்குமார். நோட் பண்ணிக்கோங்க. ரொமாரியோ ஷெர்பர்ட் ஒரு லோவஸ்ட் யாருமே அவ்வளோவா பிக் பண்ண மாட்டாங்க, எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம், தேவைப்பட்டால் தான் ஆர்சிபி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் டிசிக்கு எகென்ஸ்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஒரு விக்கெட் பிக் பண்ணி 39 ரன்னுன்றது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டிசிக்கு எகென்ஸ்டாக நோட் பண்ணிங்க. இவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ்ன்றது நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு பெரிய ஒரு ஸ்டாட்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காங்க சில பவுலர்ஸ், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸ் தான் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரேல் 2லுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்க்கு இன்னுமே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட்ஸ்ன்ற கிடைக்கிது, செகண்ட் பவுலிங் போடுறப்ப விக்கெட் அவ்வளோவா வரது கிடையாது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப ஸ்டார்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்டார்க்கு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஸ்டாட்ஸ் சுத்தமாக இல்லை. வென்யூவில் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. பட் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறது அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு, அதையும் நோட் பண்ணிங்க. செகண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் முகேஷ்குமார் மோயின் சர்மா இல்லாதப்ப அதிக மட்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க. மோயின் சர்மா வந்து இந்த மேட்ச் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. பட் ஸ்டில் அவருமே செகண்ட் பவுலிங்கில் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. முகேஷ்குமார் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் டெத் பவுலிங் பண்ணுறதுனால விக்கெட்ஸ்கள் விழுகிற சான்ஸ் இருக்குது. ஸ்டாட்ஸுமே வச்சிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. ஃபில் சால்ட் சேசிங்கில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணுறப்போ சேசிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அசுதோஷ் சர்மாவும் சேசிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ் தயால் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை விட செகண்ட் பவுலிங்கில் தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு, விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காரு. ஸோ தான் செகண்டரி ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணிங்க. இப்போ டக்குன்னு நம்ம மேட்ச் அனலைஸ்க்கு போயிடலாம். மேட்ச் அனலைஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபில் சால்ட்டுக்கு செம்ம ஸ்டாட்ஸ் இருக்குது. போன மேட்ச் டிசி கூட பெங்களூரில் ப்ளே பண்ணப்போ ஃபில் சால்ட் ஸ்டார்க்கை போட்டு அந்த அடி அடித்தார். ஒரு 36 ரன்னுன்றது வேகமாக ஸ்கோர் பண்ணிட்டு ரன் அவுட் ஆகிட்டு போனார். ஸோ 2 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஃபில் சால்ட் இந்த மேட்ச்சை வந்து சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்குது. ஃபில் சால்ட்டை கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல் சால்ட் சைன் ஆக வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா குட்டி கிரவுண்டு, பேட்டிங் பிச்சு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்குமே பெரிய லெவலில் இந்த டீம் கூட பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸ்டாருக்குமே நல்லா ஹிட் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்போ மேபி ஸ்டார்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு, ஒரு ட்ரெண்ட் போல்ட் உடைச்ச மாதிரி ஸ்டார்க்கு உடைக்கலை, ஃபில் சால்ட்டை தப்பிச்சிட்டாரு அப்படின்னா நல்லா ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. விராட் கோலி நம்ம பற்றி பேசவே தேவையில்லை, அவர் எப்போயுமே வந்து ஹை ஸ்கோர் போயிடுவார். அவர் தான் யூனிவர்சல் கேப்டனு. ட்ரீம் டீம்லேயும் அவர் மறுபடியும் கேப்டன் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ரஜத் பட்டிதார் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் டிசிக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா 36 ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு, அதையுமே நோட் பண்ணிங்க. குர்னல் பாண்டியா நான் சொன்ன மாதிரி கோல்டன் ஆர்மா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோல்டன் ஆர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரசலு, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா குர்னல் பாண்டியா, இன்னும் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸு, ஸோ இந்த மாதிரி தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுற பிளேயர்ஸ் நிறையாவே இருக்காங்க. விக்கெட் தேவைப்படுறப்ப கொண்டு வந்து விக்கெட்டுன்றதை எடுக்கிறாங்க. ஸோ அப்படின்னு குர்னல் பாண்டியா நல்லாவே போகிறாரு. பேட்டிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட பவுலிங்கில் சூப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எகெயின் புவனேஸ்வர் குமார்னாலேயோ இல்லை ஹேசல்வுட்னாலேயோ ஏர்லியராக விக்கெட் எடுக்க முடியாது எஸ் தயால்னாலேயோனா, அப்போ குர்னல் பாண்டியாவை கொண்டு வந்தால் விக்கெட் எடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குர்னல் பாண்டியாவை. ரொமாரியோ ஷெர்பர்ட் ஒரு விக்கெட் எடுத்துக்காரு டிசிக்கு எகென்ஸ்டாக ப்ளே பண்ணப்போ 39 ரன்னுன்ற ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேவைப்படுறப்ப கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணலாம். இன்னும் பேட்டிங் சான்ஸ்ன்றது கிடைச்சா அப்பயும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ டபுள் ஆப்ஷன் ஆல்ரவுண்டர்னால கண்டிப்பாக ரொமாரியோ ஷெர்பர்டுக்கு நடுவில் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் கண்டிப்பாக 2 ஓவர் போடுவார்னு நினைக்கிறேன். அந்த 2 ஓவரை போட்டு தள்ள தான் பார்ப்பாங்க, அதை வந்து ரொமாரியோ ஷெர்பர்ட் தான் போடுவார். நோட் பண்ணிக்கோங்க. டிம் டேவிட் பேட்டிங் கிடச்சிது அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கிடைக்குமா என்னன்னு தெரியல. மேபி
இவங்க 2 பேருமே ஒரு 15 இந்த படிக்கல் ஃபில் சால்ட் அதேமாதிரி விராட் கோலி 2 பேருமே 15 ஓவர்ஸ் மேலே ஆடிட்டாங்க அப்படின்னா போன மேட்ச் மாதிரி அதாவது ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் பெங்களூரில் ப்ளே பண்ண மேட்ச் மாதிரியே ஆச்சு அப்படின்னா டிம் டேவிட் தான் அடுத்து உள்ளே இறக்கி விடுவாங்க 15 ஓவருக்கு மேலே. அப்போ அவர் ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை விக்கெட்ஸ் போனாலும் டிம் டேவிட் வந்து உள்ளே வந்துடுவார் ரன்னை ஏற்றுறதுக்காக. அப்போ டிம் டேவிட் உங்களுக்கு மஸ்ட் பிக்காக இருப்பார். இந்த மேட்ச் செம்ம ஸ்டாட்ஸும் வச்சிருக்காரு. ஸோ ஜிஎல் மேபி உங்களுக்கு விக்கெட்ஸ் ட்ராப் ஆயிரும், ஆர்சிபி விக்கெட் விட்டுருவாங்க, ஃபில் சால்ட் அவுட் ஆகி விராட் கோலி மட்டும் தான் அடிப்பார், ஃபில் சால்ட் அவுட் ஆயிடுவார், படிக்கல் அவுட் ஆயிடுவார். படிக்கல் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் சூப்பராக சென்சபிளாக ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு படிக்கல். பார்க்குறப்பே தெரியுது அவரோட கேம் பிளேயில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஸோ படிக்கலும் ட்ராப் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரஜத் படிக்கலும் ஃப்ளாப் ஆயிடுவார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிம் டேவிட்டை கேப்டன் வைஸாக கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறையா பால்ஸ் கிடச்சா நிறையா ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஜித்தே சர்மாவும் அதே மாதிரி தான் டீமுக்காக உயிரை கொடுத்து ப்ளே பண்ணுறாரு. நிறையா ஸ்டெம்ப்ஸ் பண்ணுறதும் அவரோட ஆட்டிடியூடு செம்மையாக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு, ஃபயராக ப்ளே பண்ணுறாரு. பேட்டிங் கிடச்சாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பார்க்குறாரு. ஸோ ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கோல்டனாமா நீங்கள் குர்னல் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ படிக்கலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஸ்டாண்டர்டாக ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் ஸ்டில் குட்டி கிரவுண்டு அவர் எகெயின் ஒரு ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். படிக்கலையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஷல்வுட்டுக்கு சொல்லவே தேவையில்லை, செம்மையாக போட்டு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸை ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்க்காக இருக்கட்டும், ஆஷல்வுட்டாக இருக்கட்டும். ஸோ 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 விக்கெட் எடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பூவியை பொறுத்த வரைக்கும் வென்யூவில் 9 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் ஸ்டாட்ஸ் அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ வென்யூ காரணமாக யார்டேல அந்த அபிஷேக் பொரேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவுட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ டெத்தில் பூவியை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான், யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெத்தில் மட்டும் தான் அடி வாங்குறாரு. ஏர்லியராக கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ஏர்லியராகவே 4 ஓவர் போட்டுட்டு இவங்களுக்கு ஒரு 1 or 2 ஓவர்ஸ் ரொமானேச பட வச்சு ஓட்டுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். எஸ்தயாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் பவுலிங்கில் அதிக விக்கெட்டில் எடுத்திருக்காரு. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாரே தவிர்த்து அதுக்கப்புறம் விக்கெட்ன்றது அவருக்கு இவ்வளோ கிடையாது. சுயா சர்மா சூப்பராக பவுல் பண்ணுறாரு. அவருமே மிடில் குல்தீப் யாதவ் மாதிரி இவருமே ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ 1 or 2 விக்கெட்ஸ்ன்றதை நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி பேட்டர்ஸ் எடுக்க பாருங்கள். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்கோரிங் கேமுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி அப்படின்றப்ப உங்களுக்கு பவுலர்ஸ் குறிப்பிடத்தக்க பவுலர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய மிடில் யூஸ் பண்ணுறதுக்கு சுயா சர்மாவை பிக் பண்ணி பாருங்கள். இல்லை சுயா சர்மாவுக்கு பதிலாக குர்னல் பாண்டியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆஷல்வுட் எடுங்க. ஏர்லியராக விக்கெட் போகணும்னு நினச்சிங்கன்னா புவனேஸ்வர் குமார் எடுங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பண்ண பாருங்கள். அதேமாதிரி ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் சால்ட்டு விராட் கோலி படிக்கலோட நிப்பாட்டுங்க. இல்லைனா டிம் டேவிட் எடுத்துங்க, 4 பேரோட நிப்பாட்டுங்க. இல்லைனா அவுட் ஆயிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விராட் கோலி, படிதார், டிம் டேவிட், ஜித்தே சர்மா இந்த மாதிரி ஒரு ரோலை கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 சான்ஸ் மட்டும் தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிள் பிளேயிங் 11 டிசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக் பிரசன் மெக்கல் ப்ளே பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். மேபி எகைன் சான்ஸ் கொடுத்தாலும் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இவங்க 2 பேரோட ஓப்பனர்ஸோட ஆரம்பிக்கலாம். ஸோ இவர் வந்து வென்யூவில் 2 பேருமே நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க. பட் அந்த பக்கம் புவியும் உங்களுக்கு ஆஷல்வுட்டும் பவுல் பண்ணுவாங்க. அபிஷேக் பொரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ரொம்ப ஒரு புவரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. 3 மேட்ச்சில் வெறும் 14 ரன் தான் அடிச்சிருக்காரு. அப்போ டக் அவுட்ன்ற சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருக்காரு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டான்னு நினைக்கிறேன். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ இந்த வென்யூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றப்போ உங்களுக்கு அபிஷேக் பொரேல் ஃபார்முக்கு எகெயின் ஒரு நல்ல ஸ்கோர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. படிக்கல், அபிஷேக் பொரேல் இந்த மாதிரி பிளேயர்ஸு. கருண் நாயர் ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது. அவர் பேட்டிங்கில் எல்லா பாலும் அடிக்க போகிறாரு, அதனாலே அவுட் ஆகிறாரு. கொஞ்சம் சென்சிபிளாக இப்போ படிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சிபிளாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ரோஹித் சர்மா சென்சிபிளாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி சென்சிபிளாக ஆடுனாங்க அப்படின்னா கருண் நாயர் சூப்பர் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் வெண்ணியில் சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை. பட் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக அவர் 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்டப்ஸு ஒரு நல்ல பிக்காக இருக்கும் இந்த மேட்ச்சுக்கு. மேபி ஏர்லியராக அபிஷேக் பொரேலாக இருக்கட்டும், கருண் நாயராக இருக்கட்டும் அவுட் ஆகிட்டா ஸ்டப்ஸு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேலை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா அவர் வந்து போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நக்லுக்கு எகென்ஸ்டாக பவர் பிளேலே 4 ஓவர் போட்டார், விக்கெட் விழுகல. பட் ஸ்டில் ஒரு பேட்டராக வந்து ஒரு ஹிட்டராக வந்து ரோல் ப்ளே பண்ணுறாரு. வராரு, அடிக்க தான் பார்க்குறாரு எல்லா பாலுமே, அதுவும் கரெக்டாக அடிக்கிறாரு. பாயிண்ட்ஸ் செம்மையாக வாங்குறாரு பேட்டிங்கில். அக்ஷர் பட்டேல் மஸ்ட் பிக்காக இருப்பார், ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யுவராஜ் நிகாம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஐபிஎல் நல்லா பண்ண பிளேயர்ஸ் இப்போ நல்லா பண்ணலை, அவரை கண்டுபிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃப்ளாப் ஆன பிளேயர்ஸ் ஃபுல்லாக இப்போ செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ யுவராஜ் நிகாம் ஆர்சிபி எகென்ஸ்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. விராட் கோலியுமே அவுட் ஆகியிருக்காரு யுவராஜ் நிகாம். பட் ஸ்டில் விராட் கோலியோடைய ஹோமு டெல்லி, அவருக்கு தெரியும் அந்த பிச் எப்படி இருக்குன்னு, சின்ன வயசுலேருந்து ப்ளே பண்ணியிருப்பார். யுவராஜ் நிகாமும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் எடுத்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங்னா மேக்ஸிமம் ட்ராப் பண்ண பாருங்கள். ஸோ முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்கில் ஸ்டாட்ஸ் அதிகமாக வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாலும் டெத்தில் போகிறாரு அப்படின்றப்போ உங்களுக்கு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கும். குல்தீப் யாதவ் மஸ்ட் பிக்.
ஸோ மோயின் சர்மாவா சமீரானு பார்த்தா சமீராவை நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப டெத் பவுலிங் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். போன மேட்சும் ஒரு விக்கெட்ன்றது எடுத்தார். பட் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு சமீரா, அதையும் நோட் பண்ணிங்க. அசுதோஷ் சர்மாவுக்கு இவருமே சான்ஸ் கிடைக்கிறப்ப டீம் டேவிட் மாதிரி சூப்பராக பண்ணுறாரு. பட் ரெண்டு டீம்லேயும் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ்க்கு அதிகபட்சமாக சான்ஸே கிடைக்கிறது இல்லை, மேலேயே முடிச்சிடுறாங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேக் பொரேல், கருண் நாயர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் இவங்களே முடிச்சிட்டாங்க. ஸ்டப்ஸுக்கு கூட சான்ஸ் கிடைக்கல லாஸ்ட் மேட்ச். அதே மாதிரி ஃபில் சால்ட்டு மேபி ஃபில் சால்ட் ஃப்ளாப் ஆனால் படிக்கல், இவங்க 3 பேர்த்துக்குள்ளே யாராவது பயங்கரமாக பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஜிடியோட பேட்டிங் மாதிரி இருக்குது. டிசி, ஆர்சிபி, ஜிடி 3 பேருமே பேட்டிங்கில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பவுலிங்குமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஃபேவரபுளாக தான் இருக்கும் பிச்சை பொறுத்த வரைக்கும். 2 மேட்ச் அப்படி தான் போயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 5லேருந்து 6 விக்கெட்டுன்றது போயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சமாக கேப்டன் ஒய்சி சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேப்டனாக தான் இந்த மேட்ச்சுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. விராட் கோலி, அதே மாதிரி கேஎல் ராகுல் இவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரீம் டீம்லேயும் இவங்க தான் கேப்டனாக வரதுக்கான சான்ஸுமே இருக்கும். இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு, 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஃபில் சால்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன் ஒய்சியா. அதேமாதிரி டிம் டேவிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி விக்கெட்ஸ் ட்ராப் ஆனால் டிம் டேவிட் அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டாட்ஸுமே சூப்பராக வச்சிருக்காரு. படிக்கல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜிஎல் கேப்டன்ஸ்லாம் இதுதான், படிக்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அபிஷேக் பொரேல ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎல் கேப்டனாக. அப்புறம் வந்து உங்களுக்கு கருண் நாயர் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டப்ஸை ட்ரை பண்ணலாம், அக்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாற்றி. எப்பயுமே கேஎல் ராகுல் யூனிவர்சல் கேப்டன், அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவை கிடையாது. ஸோ குல்தீப் யாதவ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 5-6 விக்கெட் ட்ராப் ஆகுது அப்படின்றப்போ அந்த பக்கம் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே குல்தீப் யாதவ் சூப்பராக போடுவார். பட் ஸ்டில் ரைட் ஹேண்டர்ஸ் வந்து பிக் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்றதுனால குல்தீப் யாதவ் 2-3 விக்கெட் எடுக்கலாம் மேபி மிடில். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பிக்காக மேபி விப்ராஜ் நிகம் இந்த மேட்ச் ஃபார்முக்கு வரலாமா, அது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஸ்டில் உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்காக ஒரு பிக்கு வேணும் அப்படின்னா விப்ராஜ் நிகமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 2-3 மேட்ச் அடி வாங்கிட்டு இருக்கனால அவரை ட்ரை பண்ண மாட்டாங்க. அவரோட ஓவர் தான் அக்ஷர் பட்டேல் போட்டுட்டு இருக்காரு. பட் ஒரு ஓவர் கொடுத்து அவர் நல்லா போட்டாருன்னா திருப்பி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், ஃபில் சால்ட், அபிஷேக் பொரேல், விராட் கோலி, ஸ்டப்ஸு, படிக்கல், டிம் டேவிட், அக்ஷர் பட்டேல். ஸோ இந்த மாதிரி 4 பேட்ஸ்மேன்ஸ் 2 டீமில் எடுத்திருக்கேன். 2 ஆல்ரவுண்டர்ஸு, 2 பவுலர்ஸை மட்டும் பிக் பண்ணியிருக்கேன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். குல்தீப் யாதவ், ஹேசல்வுட், அக்ஷர் பட்டேல், குன்னல் பாண்டியா. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் விராட் கோலி கேப்டன், கேஎல் ராகுல் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூனிவர்சல் கேப்டன் வைஸியாக தெரியலாம். பட் இந்த மாதிரி மேட்சஸில் இவங்க 2 பேருமே ட்ரீம் டீமில் கேப்டன் வைஸியாக வரதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஸ்டாட்ஸுமே நல்லா வச்சுருக்காங்க. கேஎல் ராகுலுக்கு மட்டும் வென்யூலாக ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. செகண்ட் டீம் பார்த்தலாம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎல் கேப்டன் வைஸியெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸ்டார் கிட்ட இருந்த மட்டும் தப்பிச்சிட்டா போதுமான அளவாக இருக்கும் ஃபில் சால்ட்டுக்கு. ஸோ கேஎல் ராகுல், ஃபில் சால்ட், விராட் கோலி, படிதார், ஸ்டப்ஸு, டிம் டேவிட்டு. ஸோ படிக்கலுக்கு பதிலாக டிம் டேவிட்டை பிக் பண்ணியிருக்கேன். படிக்கலுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லாதனால டிம் டேவிட்டுக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல், ரொமாரியோ ஷெர்போட பிக் பண்ணியிருக்கேன் ஒரு யூனிக் பிக்காக. அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், குல்தீப் யாதவ். நீங்கள் புவனேஸ்வர் குமாரையும் ட்ரை பண்ணலாம் ஹேசல்வுட்டுக்கு பதிலாக. ஸோ இவரோட அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், வைஸ் கேப்டன் ஸ்டப்ஸ், த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இதான் நம்மளோட டீம்ஸு. வீடியோவை லைக் பண்ணிடுங்க, எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.